ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மூவிங் ஆவரேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவிங் ஆவரேஜ்னால் என்ன, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கேள்விப்படுவோம், எப்படி இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மூவிங் ஆவரேஜ் அண்ட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடும்பாங்க. இது ஒன் பை ஒன்னாக சொல்லி தர போகிறேன். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது நம்ம மூவிங் ஆவரேஜ் மெத்தடை மட்டும் பார்ப்போம், பார்ட் 1. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அது இல்லாமல் அதுக்கப்புறமா எக்ஸ்போன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். எங்கே 2 டைப்ஸ் நமக்கு இதில் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். சரி, இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில். அதில் ஏற்ற இறக்கம், அதாவது இந்த பீக்கில் போகிறது, டவுனில் போகிறது. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரில் என்ன ரேஷியோவில் வரும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஒரு சீக்வன்ஸ் எந்த அளவில் மூவ் ஆகுதோ அதை வச்சு நம்ம நினச்சிக்கலாம், நம்ம கணிச்சிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபார் அப்ளை த மெத்தட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் த பீரியட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் ஹேஸ் டு செலக்டட் ஒரு 3 இயர்ஸ், 5 இயர்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸட்ரா நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ABCDEF ஒரு அப்சர்வேஷன் இருக்குது, ஓகேவா? 6 அப்சர்வேஷன் இருக்குது. நம்ம 3 இயர்ஸுக்கு நம்ம எடுக்கும். அப்போ ஃபார்முலா நம்ம எப்படி பண்ணலாம்? A + P + C டிவைடட் பை 3. அதே இதை ப்ளஸ் T டிவைட் பை 3 அப்படியே மாற்றிக்கிட்டே வருமா? C + D + E/3 கடைசி லாஸ்ட்டாக T + E + F டிவைடட் பை 3 நம்ம எப்படி செய்யணும்? இப்படி நம்ம மாற்றிக்கிட்டு வரோம். ஸோ அப்போ மூவிங் ஆவரேஜிங்கும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அது 3 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ் அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது, நம்ம ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. ஸோ இப்படி சிம்பிள் மூவிங் ஆவரேஜை வந்து நம்ம செய்யலாம், இப்படி பார்க்கலாம். எக்ஸ்போன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம நினச்சிவோம், தெளிவாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.